Praise the Lord. Welcome back to Sunday School. குட் மார்னிங் குட்டீஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்வத்தோட இந்த வீக் சண்டே கிளாஸ் ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு நீங்கள் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கீங்க நான் நம்புகிறேன். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ரெடியா? எங்கே உங்கள் பக்கத்தில் நோட்டு பைபிள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் தங்கச்சி அக்கா தம்பி அண்ணா யாராவது வரலன்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த வீக் சண்டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மத்தியில் இருக்க பென்னி மைக்கேல் ஆயர் ஜோம் பண்ணி நம்மளுக்கு ஆரம்பித்து கொடுப்பார். லெட்ஸ் வெல்கம் பென்னி மைக்கேல் ஆயர். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அன்பு குழந்தைகளே, பெற்றோர்களே, உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த பண்டிகை காலங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இணையதளத்தின் வழியாக உங்களுக்கு இந்த ஞாயிறு பள்ளி வகுப்புகளை ஒழுங்கு செய்து கொடுத்த பொறுப்பாளர்கள், அதனுடைய ஆசிரியர்கள் அனைவரையும் நான் விசேஷித்த முறையில் திருச்சபையின் சார்பில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஜெபித்து இந்த நாளினுடைய ஞாயிறு பள்ளி வகுப்புகளை நாம் தொடங்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மனுவுரு கொண்டு எங்களுக்காக வந்தவரே, உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியவரே, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் எங்கள் திருச்சபையிலே இணையதளத்தின் வழியாக ஞாயிறு பள்ளி வகுப்புகளை நடத்த நீர் உமது அடியார்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஞாயிறு பள்ளி வகுப்பு முழுவதும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட அசைவாழட்டும். இதிலே பங்கு பெறுகின்ற அன்பு சிறு பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதியும். உமக்கேற்ற ஞானத்திலும் பயபக்திலும் பிள்ளைகள் வளர நிற்கிருபை தாரும். இதை பொறுப்படுத்தி நடத்துகின்ற, இதற்காக உழைத்த உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்தம் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவும், மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் அனுசரிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆடுகளை மடை கட்டியாச்சு, ஆடுகளும் பத்திரமா இருக்கு. என்ன இது ரொம்ப குளிருது. ஆமா, இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு. வாங்க, அப்போ நம்ம போயிட்டு குளிர் காய்வோம். சரி வாங்க. நீங்களும் எங்க கூட வாங்க. அஞ்சாதீர் ஆயர்களே, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரிலே. இரட்சகர் பிறந்திருக்காரா? எங்களுக்காகவா? ஆமாம், உங்களுக்காக தான். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் வைத்திருக்கிறதை காண்பீர்கள். ரட்சகர் பிறந்திருக்காரா? எங்களுக்கா? எங்களை மாதிரி ஜனங்களுக்கா? நம்மை போன்ற எளியோனாய் பிறந்திருக்கிறார். அப்போ நம்ம உண்மையாவே இப்பவே அவரை போய் பார்ப்போமா? ஆமாம், நாம் வெறும் கையா எப்படி போவது? நம்மால் இயன்ற காரியங்களை, இயன்ற பரிசுகளை நாம் கொண்டு செல்லுவோம். நம்முடைய மந்தையிலிருந்து கொழுத்த கன்றுகளை பிடியுங்கள், அவருக்காக பரிசாக கொண்டு செல்வோம். கண்டிப்பா, எல்லாரும் போடலாம். All of it, leave me for
ராக்கால பெத்லே மெய்ப்பர்கள் தம் மண்டை காத்தனர். என்ன பிள்ளைங்களா, என்ன அக்கா தனியாக பாட்டு பாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆக்ஷன் பண்ணிட்டு நம்ம ரொம்ப அழகாக சந்தோஷமாக பண்ணோம் இல்லையா? சரி, இந்த சாங் ஏதாவது ஒரு சாங் நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த சாங்கில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அது என்ன தெரியுமா? ஐ திங்க் நானும் உங்களுக்கும் அதே இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்த மேய்ப்பரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படியே யோசிக்கிறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்க மேய்ப்பரெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்க கிஃப்ட்ஸ், அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பரிசுகள் எடுத்துகிட்டு போயிட்டு பேபி ஜீசஸ்க்கு கொடுத்தாங்க. சரி, நீங்கள் என்ன கிஃப்ட்ஸ் போய் பேபி ஜீசஸ்க்கு கொடுக்க போகிறீங்க? என்னக்கா இது வேற மாதிரி கொஷினாக இருக்கே, பேபி ஜீசஸ் கொடுக்க போகிறோமான்னு நினைக்கிறீங்களா? பைபிளையும் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நன்மை செய்கிறதுக்கு மறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு வேதத்துலேயும் சொல்லியிருக்காரு. சரி, உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னாலே நம்ம மட்டும் சந்தோஷப்படாமல் மற்றவங்களையும் சந்தோஷப்படுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த வீக்கோட தீமும் என்னன்னா த ஷேரிங் கிறிஸ்மஸ். இந்த வீக்கோட தீம் என்ன? நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தீமில் நம்ம வந்து சண்டே கிளாஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த வீக்கோட தீமும் த ஷேரிங் கிறிஸ்மஸ். சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச உங்ககிட்ட இருக்க கிஃப்ட்ஸ் வந்து யாராவது தேவையுள்ள ஜனங்களுக்கோ தேவையுள்ள பீப்புள்ஸோ ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்ஸை கொடுத்து தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் இந்த சந்தோஷத்தை நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க. சரியா? சரி, இந்த வீக்கோட தீம் சாங்கை நம்ம பார்க்கலாமா? ரெடி? இந்த வீக்கோட தீம் என்னது? The sharing Christmas. Come on, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். The sharing Christmas. ஓகே, இந்த வீக்கோட தீம் சாங் நம்ம பார்க்கலாம். Oh, the world is lost as Satan has his way, blinding us with myths that cost our Lord his special day. Let's give it back to him. No Santa, snow or tree. Only Christ our Lord and King was born to set us free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. Oh, you little ones, let's correct what's wrong. Tell the world and teach for once this real Christmas song. Jesus is the way, the truth, the life he is. No matter what all do or say, let's sing this song for him. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. என்ன இது ஓகே, இது எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்துருப்பா? எனக்கு யார் gift வச்சுருக்காங்க? என் பேரெல்லாம் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே. ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்திருப்பாரோ? சாண்டா கிளாஸ் gift கொடுத்துருப்பாரோ? இருக்காதே, யார் வச்சிருப்பாங்க? ஹே பியூலா, எப்படி இருக்கு கேரோ? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? gift ஏய், யாருன்னே தெரியலப்பா, எனக்கு gift கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. யார் வச்சாங்கன்னு தெரியலையா? ஆமா, கெஸ் பண்ணி பார்க்கலாம் யார் வச்சிருப்பாங்க நீட்டு. ஒருவேளை சாண்டா கிளாஸ் என்னை பார்க்க வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
அட போப்பா, சாண்டா கிளாஸும் இல்லை, வேற யாரும் இல்லை, நான் தான் அது உனக்காக வச்சுட்டு வந்தேன். ஓ நீ தான் வச்சியா? தேங்க்ஸ்ப்பா, நல்லா இருக்குப்பா, தேங்க்யூ. சரி, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு எங்க gift? என்ன பியூலா, அப்போ திரும்ப கொடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இதை கொடுத்தியா? ஆமா கேரோ. உனக்கு தெரியுமா பியூலா, ஒரிஜினலாக கிஃப்ட்னா என்னன்னா நம்ம திரும்ப எதிர்பார்க்க கூடாது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொடுக்கறது பேர் தான் கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு ஏன் எல்லாரும் கிஃப்டாக தராங்க தெரியுமா? ஏசப்பா நம்மளுக்காக வந்தார், நம்மக்கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை நம்மக்கிட்ட கொடுத்தாருல்ல, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் கொடுத்தாரு. அதை ரெப்ரசன்ட் பண்ண தான் கிறிஸ்மஸில் நம்ம கிஃப்ட்டு தரோம். இந்த கிஃப்ட்டில் இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கொடுத்தா திரும்ப எதனா கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம கிஃப்ட்டு தரோம். ஆனால் ரியல் கிறிஸ்மஸ் ஷேர் பண்ணுறது, அது எப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணுறது, அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். அதுதான் ரியல் கிறிஸ்மஸ் கிஃப்ட். அப்படியா கேரோ? சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? கவலைப்படாத, இதோ நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பென்னு, பென்சில், என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன திங்ஸை இது உள்ளே போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரியாத யார்கிட்டனா திரும்ப நம்மளுக்கு கொடுக்க முடியாத யார்கிட்டயாச்சும் இதை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சரியா? ஆனால் தெரிஞ்சுக்கோங்க பசங்களா, இந்த தடவை நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, கொடுத்தவங்களுக்கே திரும்ப திரும்ப கொடுத்து gift வாங்குறது ரியல் கிறிஸ்மஸ் ஷேரிங் கிடையாது. உங்களால் யாருக்காச்சும் புதுசாக இருக்கவங்க யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட இந்த தடவை நீங்கள் gift இதே மாதிரி ஒரு gift wrap பண்ணி கொடுக்க போகிறீங்க. பழைய விஷயங்களை இந்த தடவை கொடுக்க வேண்டாம். யூஸ்வலாக கிறிஸ்மஸ்னால் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓல்டு க்ளோத்ஸு, பழைய திங்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல. ஆனால் இந்த தடவை ஏதாச்சும் புதுசாக, அட்லீஸ்ட் ஒரு பென்சில் புதுசாக வாங்கி உங்கள் நெய்பர்ஸ் யார்கிட்டனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பசங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்க. சரியா? திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரியல் கிறிஸ்மஸ் ஷேரிங் நம்ம கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ சீக்கிரமாக நீங்களும் இதே மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அண்ட் நீங்கள் அதை யார்கிட்ட கொடுக்குறீங்களோ கொடுக்குறத கூட எங்களுக்கு ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணுங்க. சரியா? பியூலா, நீ வாட்ஸ்அப் குரூப் பார்த்தியா? பார்த்தேன் கேரோ. பசங்களாம் சூப்பராக அனுப்பிட்டே இருக்காங்கல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் செஞ்சு. லாஸ்ட் டைம் ஸ்டார் எல்லாம் சூப்பராக பண்ணுங்க. ஜீசஸ் வாஸ் born for you and me அப்படின்னு சொல்லி எழுதி ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப எங்களுக்கு அனுப்புங்க ஃபோட்டோஸ் எல்லாம். அதை மாட்டிட்டு கூட எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. இன்னொன்று சொல்லட்டா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்கள் வெறும் ஃபோட்டோஸ் தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீடியோஸ் கூட அனுப்பலாம். இங்கே பண்ணுற ஆக்ஷன் சாங்கை நீங்களே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. மெமரி வாஸ் சொல்லி தராங்கல்ல, அதை கூட நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இங்கே இருக்க ஏதாவது கேரோ ஒரு செகண்ட், சின்ன பசங்க மட்டும் தான் அனுப்பணுமா இல்லை பெரியவங்களும் அனுப்பலாமா? யார் வேணா அனுப்பலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. யார் வேணா அனுப்பலாம், பெரியவங்க சின்னவங்கலேருந்து எல்லாருமே அனுப்புங்க. இங்க இருக்க மேரி இல்லை ஷெப்பர்ட் இல்லை யாருன்னா சாஸ்திரிகள் போல் நீங்கள் ஆக்ஷன் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசி கூட எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபோட்டோஸ் நிறைய அனுப்பிடுங்க. நாங்கள் ரெக்கார்டிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புறீங்களா? சரி, அக்கா சொன்னது போல லாஸ்ட் வீக் யார் யாரெல்லாம் நீங்க சென்ட் பண்ணீங்கன்ற ஒரு நேம் லிஸ்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன். பெனிட்டா மர்லின் 6th ஸ்டாண்டர்ட், நிதின் ஜாஸ்பர் யூகேஜி, சாண்ட்ரியா பிளஸி ப்ரீ கேஜி, ஜெசிகா யூகேஜி, ஜோயல் ஏனோக் 6th ஸ்டாண்டர்ட், ஜூடா பெனாயா 3rd ஸ்டாண்டர்ட், பெனிட்டா ரெஜி ஷெமா 7th ஸ்டாண்டர்ட், அபிலின் செரிஸ் எல்கேஜி, இவிட்டா இவாஞ்சலின் 1st ஸ்டாண்டர்ட், ரூஃபஸ் 5th ஸ்டாண்டர்ட், ஜாபேஸ் 1st ஸ்டாண்டர்ட், லியா ஆஸ்போர்ன் 2nd ஸ்டாண்டர்ட், ஜஸ்டினா 4th ஸ்டாண்டர்ட், ஜூடித் ஷிலோ 2nd ஸ்டாண்டர்ட், எட்வின் தாமஸ் ராட் 6th ஸ்டாண்டர்ட், ஏஞ்சல் ராய் எல்கேஜி, அமாடியஸ் ரிகார்டோ 1st ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜிப்போரா. ஸோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக செஞ்சு அனுப்புனீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் கூட அந்த லிங்க்ல இன்னும் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுவீங்க. நீங்களும் உங்களோட கிரியேட்டிவாக மைண்டை யூஸ் பண்ணி நீங்களும் நிறைய செஞ்சு எங்களுக்கு இந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். சீக்கிரம் அனுப்புங்க, மறக்காதீங்க. ஷேரிங். பிரைஸ் லார்ட். குட்டீஸ் எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒரு முக்கியமான நம்ம கட்டத்துக்குள்ளாக போக போகிறோம். இன்னைக்கு கூட டைட்டில், இந்த வாரத்துக்கான தலைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், த ஷேரிங் கிறிஸ்மஸ். அதை கொண்டு தான் நம்ம நிறைய விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போவும் ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். அது என்ன செஷன்றத நீங்கள் யோசித்து பார்க்குறத விட எல்லாரும் கண்களை திறந்து காது திறந்து நீங்கள் எல்லாரும் கவனித்து பார்க்க போகிறீங்க. அதை நீங்கள் கவனிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதனா சத்தம் கேட்குதா?
வாவ், கிறிஸ்மஸ் தாத்தா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எப்படி நீங்க திடீர்னு நீங்க வந்தீங்க? நான் உங்களை எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். வாவ், எங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக நீங்க வந்தீங்களா? ஆமா, எங்க இருந்து வந்தீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இங்க சண்டே கிளாஸ் நடக்குது, இங்க சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க தெரியும். அதனால தான் உங்க எல்லாரையும் நான் பார்த்து உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். வாவ், சூப்பர். நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட்டு, சர்ப்ரைஸு அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அதை கேட்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் பிள்ளைங்களா, உங்களுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம். ஆமாம், எங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, ஆன்லைன்லாம் போகுது, யூடியூப்லலாம் வருது, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். நீங்கள் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சதுனால நான் இங்கே வந்தேன். ஓ, அது இல்லாமல் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் வேறு வச்சுட்டு இருக்கீங்களா? அதை நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். பார்க்கணுமா? கண்டிப்பா. ஆசையா இருக்கா? ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமால குட்டீஸ், உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குது இல்ல? அந்த சர்ப்ரைஸ் இது உள்ள வச்சிருந்தேன். இது உள்ள இல்ல, நல்லா பாருங்க. இருக்கா? எதுவும் தெரியல. நவீன், நீங்களா? ஆமா, நான் தான். ஓ, சூப்பர். நீங்க தான் இந்த வேஷத்துல வந்தீங்களா? ஆமா, நான் தான் இந்த வேஷத்துல வந்தேன். ஏன்னா சாண்டா கிளாஸ் பின்னாடி ஒரு உண்மையான ஒரு முகம் இருக்குது, அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஓ, சூப்பர். அப்போ சாண்டா கிளாஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோமா? ஓகே, அப்போ நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க முகத்தை பார்க்கும் போதே அது எங்களுக்கு நல்லா புரியுது. சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வாட்ச் பண்ண போறோம். நீங்க எங்களுக்காக வச்சிட்டு இருக்க அந்த மெசேஜ் அண்ட் சர்ப்ரைசஸை நீங்க சொல்லலாம் எங்களுக்கு. ஓகே. இப்போ கேலப், நீங்க பாத்தீங்கல்ல, சாண்டா கிளாஸ் பின்னாடி இந்த நவீன் இருந்தேன். அதே மாதிரி தான் உண்மையாலுமே இந்த சாண்டா கிளாஸ் யாரு, கிறிஸ்மஸ் தாத்தா யாரு அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்குதுல்ல, கிறிஸ்மஸ் தாத்தா யாரு, அவர் அப்படியே இதில் வர்றது, கிஃப்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு நீங்கள் கிளியராக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க. ஓகேவா? இந்த சாண்டா கிளாஸ் எப்படி உருவாங்கினாங்க அப்படின்னா, செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு மனிதர், அவர் இந்த பூமியில் 3வது இல்லை 4வது நூற்றாண்டில் வாழ்ந்ததாய் சரித்திரம் இருக்கிறது. அவர் எங்கன்னா துருக்கி அப்படின்ற பகுதியில் அவங்க 3வது 4வது நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு பெரிய நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு மனிதன். அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் கூட நிறைய ஏழை மக்களுக்கு, வியாதி உள்ள மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு அவங்க குடும்பமே அப்படி பழங்கி இருந்தது. அதனால இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற இந்த ஒரு மனிதருக்குள்ளேயும் அதே பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்திருக்கு. அவங்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏழை பிள்ளைங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு, அது மட்டும் இல்லை ஜெயிலில் இருந்த மக்களுக்கு கூட இவர் யாருக்குமே தெரியாம ரகசியமா போயிட்டு அவங்களோட தேவைகளை என்ன பண்ணுவாராம், இந்த செயின்ட் நிக்கோலஸ் அவங்க சந்திப்பாராம். இப்போ அவங்களுக்கு ஒருவேளை பண கஷ்டம் இருக்கும் போது, எக்ஸாம்பிள் சொல்றேன், பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னா அதை யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அந்த பணத்தை இல்லை அதுக்கு தேவையான காரியத்தை நீடோடு இருக்கிற மக்களுக்கு அதை இவர் கொடுக்கறது வழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவார், அவரு பிஷப்பா வேற இருந்திருக்கிறாரு. பிஷப்பா இருந்த போதும் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஏழை மக்கள், விதவைகள், பெண்கள், நிறைய பேருக்கு திருமணம் கூட அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில நிறைய உதவிகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறாரு. மறைமுகமா வசனம் சொல்லுதில்ல, வலது கை செய்கிறது என்ன பண்ணக்கூடாதான், இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை அறிஞ்சு யாருக்கும் தெரியாம அதை செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு பீரியட் வந்தப்பதான் அவர் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க, இவர் தான் நம்மளோட பிஷப் செயின்ட் நிக்கோலஸ் தான் என்ன பண்றாரு, இந்த உதவியெல்லாம் செய்கிறாங்க. இந்த ட்ரெஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, இது அந்த நாட்கள்ல அவங்க போட்ட பிஷப்ஸோட ட்ரெஸ்ஸு தான் இது. சரிங்களா? செயின்ட் நிக்கோலஸ் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. சரி பிள்ளைங்க, பெரியவங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, ஷேரிங் கிறிஸ்மஸ் நம்ம சொல்கிறோம்ல. அப்போது
நம்மளை என்ன பண்ணோம், ஷேர் பண்ணணும். எதுங்க ஷேர் பண்ணணும்? வெறும் திங்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணணுமா? திங்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டோடனே எல்லாரும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு 7 ஜனங்க நம்ம தெருக்களில் அல்லது ஒரு ஆஃபனேஜுக்கெலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதமே போயிட்டு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதத்துக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு வரும், ஏழை மக்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்போ தேவை இருக்குது, என்ன தேவை இருக்குது, அதை நம்ம பார்த்து அதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா 1 கொரிந்தியரில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மை செய்யறதுக்கு நம்ம பழகணுமா, அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுது. வெறும் நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க, இவங்களும் மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணுறது, இந்த நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்களோ இல்லை மற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு திருப்பி பண்ணிடுவாங்க. இல்லை நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு உதவி கொடுப்போம், உதவி செய்வோம், அவங்க அந்த உதவியை நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. ஆனால் செயின்ட் நிக்கோலஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க யாருக்கால உதவி அவருக்கு திருப்பி ரிட்டர்ன் செய்ய முடியாத ஒரு மனுஷனுக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு விதவைக்கோ, அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பண்ணாங்க, உதவி பண்ணாங்க. இப்போ நம்ம கூட உதவி பண்ணுறோம்ல, தேவை உள்ள மக்களுக்கு நம்ம பண்ணக்கூடாது. எந்த மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க அந்த மக்களை பார்த்து உண்மையாலுமே அவங்களுக்கு தேவை என்ன, தேவைன்னு ஒன்று சொன்னோடனே எல்லாருமே நம்ம என்ன நினச்சிரோம், சாப்பாடு கொடுக்கத்தான்ப்பா தேவை அப்படின்னு நினச்சோம். இல்லை, நிறைய பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணி சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆறுதல் தேவையாக இருக்குது, சரிங்களா? அப்போது அவங்களோட அன்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், பேசி நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். அவங்கள அன்பான வார்த்தைகளை பேசுகிறதும் ஒரு விதமான ஷேரிங் தான், சரிங்களா? அப்போது இந்த ஷேரிங் கிறிஸ்மஸில் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். என்ன கேலப், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வாவ், இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. சூப்பர் நவீன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறதுக்கும். இங்கே பார்த்தீங்களா கேப்பு, நீங்கள் சொன்னீங்கல்ல செயின்ட் நிக்கோலோ கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்காகவே நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் போய் கடைக்கடையாக ஏறி இந்த கேப்பை வாங்கிட்டு, அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அங்கே அந்த அக்கா கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன், தெரியுமா? வாவ், சூப்பர். ஆனால் செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ் சொன்னோடனே நமக்கு என்ன வரக்கூடாது, ட்ரெஸ்ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னதுன்னா சாண்டா கிளாஸ் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, ஜீசஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க அந்த செயின்ட் நிக்கோலஸ் அவர்களை பற்றி. எனக்கு இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் எழும்புச்சு, அதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க, கேள்வி தானே, நிறைய கேட்காதீங்க. சரி, ஓகே, சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் அழகாக அந்த செயின்ட் நிக்கோலஸை பற்றி சொன்னீங்க இல்லையா, அவங்க பணக்காராக இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து பணக்காராக இருந்தாங்க, அந்த காசெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுத்தாங்கன்னு. ஆமாம், யாரோ ஒருத்தங்களுக்கு, அந்த ஏழைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த செயின்ட் நிக்கோலஸ்க்கு நேசிக்க முடிஞ்சிச்சு, எப்படி அவங்களுக்கு போய் அவங்களுடைய சொத்தெல்லாம் விற்று அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங்கோ ஒரு கிஃப்ட்ஸோ, பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு? சூப்பரான ஒரு டவுட்டு. என்னன்னா, அவர் செயின்ட் நிக்கோலஸ் யாரை பார்த்தாங்கன்னா, ஜீசஸை பார்த்தாங்க, பிதாவாகிய தேவனை பார்த்தாங்க. தேவன் எப்படி நம்ம மேலே அன்பு கொண்டாரு, விண்ணுலகத்திலேருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து நம்மளை சந்திச்சு நமக்காக உயிரை கொடுக்கணும்னு வந்தாருல்ல, அந்த அன்பை பார்த்து அவரும் என்ன பண்ணாரு, கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டதுனால ஏழை மக்களுக்கு அவர் தியாகமாக அர்ப்பணிச்சு எல்லாத்தையும் செய்யறதுக்கான அந்த காரியம் பலன் அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஓ, சூப்பர்ல. இப்போ ஏசுநாமுடைய அன்பு தான் செயின்ட் நிக்கோலோவை நிரப்பி அந்த ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்ய முடிஞ்சிச்சுன்னு நவீன் அண்ணா சொன்னாங்க. சூப்பர். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சாண்டா கிளாஸ் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்த உடனே எல்லா பிள்ளைங்களுக்கும், ஏன் முதிர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, வானத்தில் தோன்றுகிற அடையாளங்களும், அவர் சேரியட்டில் வருவார், அவர் வந்து நிறைய மிராக்கிள் செய்வார், அவர்கிட்ட கேட்டாக்கா அவர் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற கதைகளோ இல்ல வதந்திங்களோ அந்த மாதிரி பரவி கொண்டே இருக்குது. அதெல்லாம் உண்மையா நவீன்? ஆமா, நானே இது சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்றோம், சாண்டா கிளாஸ் வருவாரு, அப்படியே அந்த சேரியட்ல அப்படியே பறந்து வருவாரு, நிலாலாம் அப்படியே ஏறி வருவாரு, ஸ்னோலாம் அப்படியே கொட்டும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அது எல்லாமே வந்து காலப்போக்கில் கற்பனையாக உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலி இந்த செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற மனுஷனோட பெயர் காலப்போக்கில் சின்டர் கிளாஸ் அப்படின்றது மாற்றப்பட்டிருந்துச்சு. அப்புறம் இங்கிலீஷ்
பேசுற ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா சாண்டா கிளாஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸா மாறினாரு. சாண்டா கிளாஸுக்கு பின்னாடி ஒரு உண்மையான ஒரு மனிதனும் அவர் செஞ்ச நற்கிரியைகளும் அவர் உதவி செஞ்சார்ல, ஷேர் பண்ணியிருந்தார்ல, அந்த காரியங்கள் அடங்கி அந்த இருக்கு. ரதங்கள் எல்லாம் அது எல்லாமே மனுஷர்கள் மூலமா கற்பனையாய் உருவாக்கப்பட்டது. இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே கற்பனையாய் உருவாக்கப்பட்டது. ஆனா செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் ஒரு உண்மையான ஒரு மனிதன். சூப்பர். அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் ஏமாந்துட்டு இருந்தோமா? சரி பரவாயில்ல பிள்ளைங்களா, அது என்னதான் கற்பனைகளாக இருந்தாலும் அதை நம்ம நம்பக்கூடாது இல்லையா? இப்போ அண்ணாவே சொல்லிட்டாங்க செயின்ட் நிக்கோலஸை பற்றி, அது எல்லாம் வதந்தியா கற்பனையாக மாறிடுச்சு அப்படின்னு. சூப்பர். இவ்வளோ எல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் சொன்னீங்க ஐ திங்க் 3rd century 4th century வாழ்ந்தார் இல்லையா? ஆமா. ஓகே, அப்போ இன்னும் அவர் உயிரோடு இருக்காரா? அவர் இன்னும் உயிரோடு இல்லை, அவர் நம்மளை போல மனுஷன், அவர் இறந்துட்டார். ஆமால, அப்போ இறந்துட்டார்ல? ஆமா. ஓகே 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 சரி ஒரு நிமிஷம் இன்னும் ஒரே ஒரு ஐயோ, கேள்வி. முடிக்க மாட்டீங்களேப்பா. சாரி, என்னன்னா எங்க பிள்ளைங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருமா, அதனால அதெல்லாம் கேட்கணும். கடைசியா ஒரே ஒரு அதுக்கப்புறம் நான் gift வேற வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம். நான் நிறைய gifts கொடுக்கணும், நான் வந்திருக்கிறேன். ஓகே லாஸ்ட் பிள்ளைங்களா, லாஸ்ட் கேள்வி ஓகேவா? இதோட முடிச்சிடலாம். ஓகே, அப்ப இவ்வளோ சொன்னீங்க சாண்டா கிளாஸை பத்தி, செயின்ட் நிக்கோலஸ் அவர்களை பத்தி. அவர் இறந்துட்டார், ஓகே. ஆனா திரும்பி அவர் வருவாரா? அவருக்காக நம்ம எதனா வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அவரு நம்மளுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வருவாரா? அவருக்காக நம்ம காத்துட்டு எதனா ஆயத்தமாகணுமா செயின்ட் நிக்கோலஸ்க்காக, சாண்டா கிளாஸ்க்காக? சூப்பரான டவுட். என்ன அப்படின்னா, செயின்ட் நிக்கோலஸ் என்ன பண்ண போறது இல்ல, திரும்பி வர போறது இல்ல. சாண்டா கிளாஸோ இல்ல செயின்ட் நிக்கோலஸ் என்ன பண்ண போறது இல்ல, பூமிக்கு திரும்பி வர போறது இல்ல. செயின்ட் நிக்கோலஸ் இறந்துட்டாங்க, ஓகேங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த பூமிக்கு வர போறாரு. அவர் தான் என்ன பண்ண போறாருன்னா, ஏராளமான தூதர்களோட ரதங்களோட வர போறாரு. அது மட்டும் இல்ல, அவர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த பூமியில செய்யறோம்ல, நம்முடைய நற்கிரைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தினுடைய பலனை அவர் கூடவே கொண்டு வருவாரு. அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் வர போறாரு. நம்ம வந்து செயின்ட் நிக்கோலஸையோ இல்ல கிறிஸ்மஸையோ நம்ம பார்க்க கூடாது, நம்ம பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. ஓகே சூப்பர். அப்போ இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆயத்தமா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. அவர் எப்போ வருவாருன்னு தெரியுமா? அவர் அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு வேதத்துல. அதுக்கான அடையாளங்கள் அவருடைய வாய்களினாலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அதை வைத்து இது இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயத்தமாய் அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். அப்பனா எந்த டைம் வேணா வரலாம், நம்ம ஜாக்கிரதையா உஷாரா இருக்கணும். ஆமா. சரி சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. அந்த gift நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்களா, அந்த சர்ப்ரைஸ் அங்க போங்க நவீன், அதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா, ரொம்ப ஏமாத்திட்டீங்க. இது உள்ள பத்தலப்பா, அந்த அளவுக்கு நிறைய பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் நான் கொண்டு வந்தேன். நீங்க gift குடுக்குறீங்க, முதல்ல எங்க பிள்ளைங்களுக்கு எதனா சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. உங்க மேல நான் கோவமா இருக்கேன். ஆமா ஆமா, நான் பாரு போற அவசரத்துல அதை மறந்துட்டேன். பிள்ளைங்க, நீங்க நம்ம பார்க்க வேண்டியது யாரு? இயேசு கிறிஸ்துவ தான் பார்க்கணும். அவருடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரையும் நான் வந்து இங்கே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய். தேங்க்யூ கிறிஸ்மஸ் தாத்தா, சாரி நவீன் பால், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அழகாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் எங்களுக்கு gift தான் நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, ஆனால் gift தான் நீங்கள் தரவே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போக நம்ம ரெடி ஆகலாமா? என்ன பார்க்குறீங்க? என்ன தெரியுதா? மறுபடியும் ஏமாத்தாதீங்க. ஓ கிறிஸ்மஸ் தாத்தா, வாவ், கிஃப்டா எனக்கா? சூப்பர். நல்லா இருக்கேன். தெரியுமா, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறாரு. பாத்தீங்களா? ஆமா ஆமா, எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். பாத்தீங்களா? எனக்கு கிஃப்ட் இல்லையா? சாண்டா கிளாஸ் எல்லாம் வந்திருக்காரு, gift எல்லாம் கொடுத்திருக்காரு. எனக்கு திறந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு அந்த ஆசை ரொம்ப அதிகமா. அண்ணா ஓபன் பண்ணாங்களா? ஆமா நான் ஓபன் பண்ணாம நீங்க முதல்ல ஓபன் பண்ணுங்க. அண்ணா அதுல என்ன எழுதி இருக்கு போல இருக்கு? அப்படியா? அண்ணா ஏதோ அதுல எழுதி இருக்குங்கண்ணே. அப்ப நம்மளும் திறந்து பார்க்கலாமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். ஓகே, நெக்ஸ்ட் நான் படிக்கணுமா? படிங்கண்ணே.
சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அண்ணே இது என்ன வசனம் மாதிரியே இருக்கு? ஆமாங்கண்ணே, நான் கூட எங்கே படிச்சேங்கண்ணே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமா அதுதான் இது. எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. ஆமாங்கண்ணே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது பைபிள் எங்க இருக்குனாக்கா லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடி சொல்லலாங்களா? சொல்லலாமே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2:14. Thank you எல்லாரும் Santa. நோட் பண்ணிக்கோங்க. thank you so much. Thank you கிறிஸ்மஸ் தாத்தா, and thank you. வாவ், எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. சரி, அந்த செயின்ட் நிக்கோலஸ் பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர் சாண்டா கிளாஸா இல்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனா? நம்ம எல்லாருமே அவரும் நம்மளை போல ஒரே மனுஷன்தான், சரியா? சரி, இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப சாண்டா கிளாஸ் தான் வந்து அப்படியே வானத்துலேருந்து வந்துட்டாங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். அவரும் உங்களையும் என்ன போல ஒரு மனுஷன்தான். சரி, இப்போவே இப்படி டயர்ட் ஆகிட்டீங்களே, சரி நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? என்ன ஜூஸ் வேணும்? பா, எல்லாரும் நிறைய ஜூஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாமா? ரெடி? ஆப்பிள் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சும்மா கையில் எடுத்தாச்சா? ரெடி? ஆப்பிள் வாஷ் வாஷ், ஆப்பிள் கட் கட், ஆப்பிள் ஷேக் ஷேக், ஆப்பிள் ட்ரிங்க் ட்ரிங்க். வா, இப்போ எல்லாம் நல்லா பிரிஸ்க் ஆயிட்டீங்க. சரி, அந்த சாங் இன்னொரு டைம் பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்னுக்கோங்க பார்க்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எழுந்துக்கோங்க பார்க்கலாம். யா, சூப்பர். சரி, அந்த சாங் ஆக்ஷன் பண்ணலாமா? எந்த சாங்? Jesus Christ was born for you and me. இந்த சாங் ஆக்ஷன் பண்ணலாமா? ரெடி? Oh, the world is lost as Satan has his way, blinding us with myths that cost our Lord his special day. Let's give it back to him. No Santa, snow or tree. Only Christ our Lord and King was born to set us free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. Oh, you little ones, let's correct what's wrong. Tell the world and teach for once this real Christmas song. Jesus is the way, the truth, the life he is. No matter what I'll do or say, let's sing this song for him. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came and bought our victory. எல்லாரும் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த வீக்கோட சண்டே கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, பிடிச்சிருந்துச்சு என்ன சொல்லுவோம்? ஓ எஸ் சொல்லுவோமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓ எஸ். ஓகே, இந்த சண்டே கிளாஸ் இப்போ நம்ம க்ளோசிங் ப்ரேயரோட நம்ம முடிக்கலாமா? கமான், எல்லாரும் முட்டி போட்டு கை குப்பிக்கோங்க பார்க்கலாம். அப்படியே கண்ணை முடிக்கோங்க. ப்ரேயர் பண்ணலாமா? ரெடி? ஓகே.
நேற்றும் என்றும் மாறாவாத எங்கள் நல்ல தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் டேடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாய் பிள்ளைகளுக்கு டேடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அப்பா உங்களுடைய சத்தியத்தை சொல்வதற்கு நீங்கள் உதவி செய்ததற்காய் உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் டேடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். இந்த அருமையான ஒரு அப்பா சண்டே கிளாஸ் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டேடி. இந்த வேளையில் இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் பிளஸ் பண்ணி செபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்று கேட்ட சத்தியத்தின்படி மற்றவர்களுக்கு உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய அன்பையும் பகிர்ந்து கொடுக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். We wish you